களத்துல கத்திய வச்சுட்டு இப்ப இதுல கத்திய வச்சிருக்க அந்த சொல்லுங்க இளையராஜாவா யார் ரஹ்மானான்னு நாங்கள் எங்கே சுத்தி போனாலும் கடைசியாக ஒரு தாயினுடைய மடியிலே படுப்பது போலதான் இளையராஜாவுடைய பாடல். பேட்டிக்காக நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களை சந்திக்க சென்றேன். அவரை சந்திக்க செல்லும் வரை நான் உண்மையிலே ராஜா ரசிகனாகவே தான் அவரை சென்று அவரிடம் கேள்விகள் கேட்க போவது அவருக்கும் புரிந்தது. இவர் ஒரு ராஜா ரசிகனா தான் இருப்பார். அங்கிருந்துதான் இவர் கொப்பி அடித்திருக்கிறார் என்று நான் வானொலியில் கூறிவிட்டேன். எனது மார்னிங் ஷோவில் நான் அதை கூறி அப்போது நாங்க சின்ன ஆக்கள் தானே, அப்போ ஏஆர் ரஹ்மான மட்டம் தட்டி எல்லாம் பண்ணிட்டு நான் அதை இப்போது இருக்கும் தலைமுறை சில நேரங்களில் அதாவது பாடல்களை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் ஒரு படத்துக்கு உயிர் ஊட்டுவதற்கு அவர் பின்னணி இசையை எவ்வளவு தூரம் கையாண்டிருக்கிறார் என்பதை மேல் சில புதியவர்களோடு பேசும்போது நான் எப்போதுமே ராஜா ரசிகனாகத்தான் இருந்திருக்கிறேன். அதாவது நான் சமீபத்தில் கூட குறிப்பிட்டேன், இங்கு நியூசிலாந்து வந்த நேரம் ஒரு 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 அவரை ஒரு பேட்டிக்காக நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களை சந்திக்க சென்றேன். அவரை சந்திக்க செல்லும் வரை நான் உண்மையிலே ராஜா ரசிகனாகவே தான் அவரை சென்று அவரிடம் கேள்விகள் கேட்க போவது அவருக்கும் புரிந்தது. இவர் ஒரு ராஜா ரசிகனா தான் இருப்பார். ஏனென்றால் எனது கேள்விகள் அப்படித்தான் இருந்தது. அவரிடம் ஏஆர் ரஹ்மானிடம் சில நேரங்களில் அவரும் அதை ரசித்துக் கொண்டு அவர் கேட்கவில்லை, அதை திருப்பி கேட்கவில்லை. ஆனால் அவர் ஊகித்திருப்பார் உண்மையில. ஆனால் அவரும் உண்மையில ஒரு நல்ல பண்பாளர். அதை ஒரு பண்போடு புன்முகத்தோடு அவர் அவற்றை எல்லாம் உள்வாங்கி கொண்டு பதில்களை கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு ராஜா ரசிகனாக எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததோ, எனக்கு என்னென்ன விமர்சனங்கள் அவர் இசை மீது இருந்ததோ அத்தனையையும் நான் கொட்டிவிட்டு தான் வந்தேன். அந்த ஒளிப்பதிவு இருக்கிறது. உண்மையில் நான் அவற்றை மீண்டும் பதிவேற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் உண்மையிலேயே ராஜா ரசிகனாக இருப்பது என்பது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சண்டையில் நான் சுவர்ணொலி காலத்தில் இந்த படம், அந்த படம் ஞாபகம் இல்லை, ஒரு பாடல் காட்சியிலே ரஹ்மானின் இசை, அது அந்த பாரதி ராஜாவின் மகன் நடித்த படம். பாரதி ராஜாவின் மகன் நடித்த படத்தில் தாஜ்மஹால் அல்ல, அதற்கு பிறகு வந்த படம், எனக்கு பேரு ஞாபகம் இல்லை. ஒரு சின்ன பிட்ல அது இளையராஜாவின் இசையோடு ஒத்து போகிறது. அப்போது நான் அதை இரண்டையும் பிளே பண்ணி காட்டி அங்கிருந்துதான் இவர் கொப்பி அடித்திருக்கிறார் என்று நான் வானொலியில் கூறிவிட்டேன். எனது மார்னிங் ஷோவில் நான் அதை கூறி அப்போது நாங்க சின்ன ஆக்கள் தானே, அப்போ ஏஆர் ரஹ்மான மட்டம் தட்டி எல்லாம் பண்ணிட்டு நான் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பக்கத்துல இருக்கிற சரவணுக்கு போறேன் ஷேவ் பண்ண, முடி வெட்டி ஷேவ் பண்றதுக்கு. அவன் அந்த பையன் ஒரு ஏஆர் ரஹ்மான் ரசிகன். அப்ப எல்லாம் செய்துட்டு களத்துல கத்திய வச்சுட்டு இப்ப இதுல கத்திய வச்சிருக்க அந்த சொல்லுங்க இளையராஜாவா யார் ரஹ்மானான்னு இப்ப சொல்லுங்க, அந்த இளையராஜாவா ஏஆர் ரஹ்மான் அவர் அவ்வளவுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மானின் ரசிகர். அந்த வகையில் உண்மையிலே அந்த ரசிகர்களுக்கு இடையிலான அந்த போட்டியும் உண்மையிலே ஒரு என்ன சொல்வது, இப்போது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதை தாண்டி வர முடியாமல், அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கட்சிகளை போன்றவர்கள் இந்த கட்சியில் தான் இருந்தோம், நாங்கள் மறிக்கும் வரை இந்த கட்சியில் தான் மரணிப்போம் என்ற வகையிலான ஒரு வகை மனநிலைக்குள் இளையராஜா ரசிகர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நிச்சயமா. அதுல இன்னொரு விடயம் என்னென்றால், எனக்குள்ளேயே இரண்டு விதமான போராட்டம், உள்மன போராட்டம் நடக்கும். ஏனென்றால் நான் கொழும்பிலே அல்லது வவுனியாவிலே அங்கே பல்கலைக்கழக கல்லூரியிலே கொஞ்ச காலம் படித்த காலத்திலே எல்லாம் ரஹ்மானுடைய பாடல்கள் அந்த நேரத்திலே FM 99 இருந்த காலம். அப்ப அந்த புதிய மன்னர்கள் அந்த புதிய மன்னர்கள் படத்தினுடைய பாடல்கள் வந்த நேரம் எனக்கு மிக மிக பிடித்த ரஹ்மானுடைய பாடல்களிலே மிக மிக பிடித்தது புதிய மன்னர்கள் பாடல்கள் தான். அதை விட எனக்கு மிக பிடித்தது இந்த வானிலேறி கொடிகட்டு மற்றும் இந்த 1 2 3 இப்படியான பாடல்கள். அப்ப என்னென்றா, ஆனா பார்த்தீர்கள் என்றால் உள்மனத்திலே இரண்டு போராட்டங்கள். இப்ப புதிய மன்னர்களாகட்டும் அல்லது புதிய முகம் படத்திலே ஜூலை மாதம் வந்தால் இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு கொள்ளை பிரியம். கிட்டத்தட்ட ஒரு கால் கேட்டால் ஒரு 10 தரம் கேட்டு விட்டு தான் விடுவேன். ஆனால் நான் அன்று சமீபத்திலும் கூட குறிப்பிட்டிருந்தேன், அந்த எல்லோரும் சொல்லும் பாட்டு, இளையராஜாவுடைய மறுபடியும் பாட்டை கேட்ட பொழுது நாங்கள் எங்கே சுத்தி போனாலும் கடைசியாக ஒரு தாயினுடைய மடியிலே படுப்பது போலதான் இளையராஜாவுடைய பாடல்கள்.
இல்லை அதைத்தான் நான் சொன்னேன். அவர் மண்ணின் மைந்தர். அவர் வந்த இடம் அது வந்து எங்களுக்கு அவர் பாடல்களை கேட்கும் போது எங்களை மிக இலகுவாக எங்களை கனெக்ட் செய்து கொள்ள முடிகிறது. எங்களை அதோடு அந்த இசையோடு பொருத்தி கொள்ள முடிகிறது. இப்போது ஏஆர் ரஹ்மான் பாடல்களையோ இப்போது புதிய இசையமைப்பாளர்கள் பாடல்களையோ நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களை பொருத்திக் கொள்வதற்கு எங்களை நாங்கள் அதை இணைத்துக் கொண்டு அல்லது இப்போ ஒரு தூங்க போகும் நேரத்தில் என்னை பொறுத்தவரையில் நான் இளையராஜா பாடல்களைத்தான் கேட்பது வழக்கம். யூடியூபை அப்படியே போட்டுட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆன் பண்ணி விட்டு அப்படியே தூங்க போறது அந்த மாதிரியான விஷயங்களின் போது அல்லது டிரைவ் பண்ணும் போது தூர எங்காவது செல்லும் போது இப்போது எனது மகளுக்கு சரியா இப்போது அவர் இங்கே வளர்வதால் அவருக்கு சரியாக தமிழ் தெரியாது. ஆனால் இளையராஜா பாடல்களை பாட தெரியும். ஏனென்றால் அவருக்கு தண்டனையா என்ன தெரியாது. அவர் இளையராஜா பாடல்களை கேட்டுக்கொண்டேதான் என்னோடு பயணிக்க வேண்டும்.